நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். பிள்ளையும் நீயும் கட்டி பிடிச்சி கதறி அழுது அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி கட்டி அணைச்சி தேவ சமூகத்துல கை உயர்த்தி, அப்பா கணவன் மனைவி எங்க உறவுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த குற்றம் இருக்கு, இந்த மிஸ்டேக் இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா கேளு. விசேஷித்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். மேற்கொள்ளுகிற கிருபை, பாதுகாக்கப்படுகிற கிருபை, பரிசுத்தமா ஜீவிக்கிற ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் உனக்கு இறங்கும். ACA Pural Ministries presents Voice of Comfort every day at 7:30 AM. Don't miss it on Jebam TV. தடி எடுக்காதீங்க, வார்த்தையை கத்தியா மாத்தாதீங்க, கூர்மையா பேசி உங்கள் குடும்ப உறவுகளை குத்தி கிழிக்காதீர்கள். கனிவாய் பேசுங்கள், அன்பா பேசுங்க, அணைச்சி பேசுங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுங்க. இந்த எஸ்டீமுக்கு போயிடாதீங்க. என் வீட்டில் எந்த தப்பும் நடக்காது, என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, எந்த குற்றமும் நடக்காதுன்னு அந்த எஸ்டீமில் தயவு செய்து போவாதீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, நடக்கிறவர்களும் படுக்கிறவர்களும் விழிக்கிறவர்களும் இந்த மூணு கூட்டத்துக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே தான் புத்திமதி பேசுது. என் பிள்ளைலாம்ப்பா அது பரிசுத்தமான பிள்ளை, தப்பு கணக்கு போட்டுறாத, அப்புறம் தலைமையில துண்டு போட்டுக்கிட்டு ரோடு ரோடா திரியாத. பைபிள் சொல்லுது, படுக்கிறவங்களே ஆனாலும் விழிக்கிறவங்களே ஆனாலும் நடக்கிறவங்களே ஆனாலும் எல்லாருக்கும் வேணும். அப்ப கனிவா பேசுங்க, மிரட்டாதீங்க. இப்படிலாம் பண்ணினா வருகையில கைவிடப்பட்டுருவேன், இப்படிலாம் பண்ணினா நெருப்புல தூக்கி போட்டு, அது உள்ளவே போவாது. அது ஆமா, உள்ளவே போவாது. இவருக்கு வேற வேலையில வந்துட்டாரு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோங்க. இல்லை, கூப்பிடுங்க, அணைச்சிக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து, நான் சொல்றேன், உன் பிள்ளையும் நீயும் கட்டி பிடிச்சி கதறி அழுது அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி கட்டி அணைச்சி தேவ சமூகத்தில் கை உயர்த்தி, அப்பா கணவன் மனைவி எங்க உறவுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த குற்றம் இருக்கு, இந்த மிஸ்டேக் இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா கேளு. நான் சொல்றேன், விசேஷித்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். மேற்கொள்ளுகிற கிருபை, பாதுகாக்கப்படுகிற கிருபை, பரிசுத்தமா ஜீவிக்கிற ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் உனக்கு இறங்கும். அப்பா உதவி செய்யதானே பேசுறாரு உனக்கு. உன்னை குற்றப்படுத்த அப்பா பேசலையே, உன்னை அவமரியாதை பண்ண அப்பா பேசலையே, உன்னை நிந்திக்கிறதுக்காக அப்பா பேசலையே, உன்னை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்பா பேசலையே, உன்னை வாழ வைக்கணும் தானே பேசுறாரு, உன்னை உயர்த்தணும் தானே பேசுறாரு, நீ நல்லா இருக்கணும் தானே பேசுறாரு, நீ ஆசீர்வதிக்கப்படணும் தானே பேசுறாரு. இப்ப இருக்கிறத விட நீ 1000 மடங்கு எந்த துறையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் தானே பேசுறாரு. அப்ப அந்த பேச்சு எப்படி இருக்கணும் வீட்டில், ஃபேமிலியில்? சொல்லிட்டேன் அவ்வளவுதான், இப்படியே பண்ணினா நீ மாட்டிப்ப, நீ அழிஞ்சிருவ. இல்லை இல்லை, அப்படி பேசாதீங்க. அதனால நான் சொல்கிறேன், வீட்டில் ஒவ்வொரு நாளும் உட்காருங்க, ஃபேமிலியாக உட்காருங்க, வர்ஷிப் பண்ணுங்க. அந்த வர்ஷிப்லேயே நான் சொல்கிறேன், அப்பா இதயங்களை சீர்படுத்துவார். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை, அந்த 3/4 மணி நேரத்தை, வீணா போகிற அந்த 3/4 மணி நேரத்தை அப்பா கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க. குடும்பங்கள் உருப்பட ஆரம்பிக்கும், வீடுகள் கட்டப்பட ஆரம்பிக்கும். வீட்டில் 4 பேர் 5 பேர் 6 பேர் இருந்தால் 6 பேர்கிட்ட 6 சாவி. கெஸ்ட் ஹவுஸ் தான் வீடு. நீ சாவியை திறந்து நீ சாப்பிட்டுக்கோ, நீ இருந்துக்கோ, நீ போய் அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், குடும்பமாக உட்காருங்க, பேசுங்க, அமருங்க, நிதானிங்க. அப்படியே உட்காந்து ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்றும் நீங்க பண்ண வேணாம், அவர் பண்ணிடுவாரு. இடம் மட்டும் கொடுத்துருங்க, அந்த ஒரு அமைப்பை மட்டும் அழகா ஏற்படுத்தி உருவாக்கி கொடுத்துருங்க அப்பாவுக்கு. அந்த தளத்தை, அந்த களத்தை உருவாக்கி கொடுத்துருங்க. ஃபேமிலியா உட்காந்துருங்க. நீங்க சாப்பாடு கூட வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. நான் சொல்றேன், ஒரு ஸ்நாக்ஸ் கூட வச்சுட்டு உட்காந்துக்குங்க. அப்படியே ஒன்றும் இல்லை, பேசாம சாஞ்சு உட்காந்துக்கிறீங்களா உட்காந்துக்குங்க. எங்க முரளி பிரதர் மாதிரி செவுத்துல சாந்திக்கிறீங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் ஒரு நாள் அப்படிதான் பிளான் பண்ணிக்கிறேன், சர்ச்சில் வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த செவுத்துல உட்காந்துக்கணும். இளைப்பாறுதலா இருக்கு, அப்பாவினுடைய மடியில் சாய்ந்து, ஆலயத்தின் செவரில் சாய்ந்து. எங்க நல்ல விஷயங்க அதெல்லாம். சாஞ்சிருங்க, கால் நீட்டிக்கணுமா நீட்டிக்குங்க, இல்ல படுத்துக்கணும் குப்புராட்சி படுத்துக்குங்க. ஆனா ஒரு களத்தை உருவாக்குங்க, ஒரு தளத்தை உருவாக்குங்க, ஒரு நிலை. அப்பா உங்களை சந்திக்கிற அந்த நிலையை உருவாக்குங்க ப்ளீஸ். அங்க போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க. அப்பா என்னால முடியல, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு எங்க லைஃப்ல. உங்க பலனை தேடி வந்திருக்கோம்ப்பா,
உங்க இரக்கத்தை தேடி வந்திருக்கோம்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொல்லிப்பாரு, ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும், உன் குடும்பத்துல இறங்கி வரும், உன் பிள்ளைகள் மேல இறங்கி வரும். நீ உன் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாததை ஆண்டவருடைய அபிஷேகம் வந்து செய்யும். அதுக்கு இடம் கொடுங்க. அது இல்லையே, குடும்பமா வீட்டுல கூடினாலே என்னதான் பேசுறோம். நீங்க அவரை பாத்தியா, அந்த பிரதரு அவர் சொக்கா பாத்தியா, பட்டன் தப்பா போட்டு வந்துட்டார். மிமிக்ரி பண்றது, கலாய்க்கிறது, ஒரே அரட்டை அடிச்சுன்னு இருக்கிறது, அந்த மனுஷன் தான் கிடைச்சா உங்களுக்கு. இல்லை குறை பேசுறது, அவங்கள பற்றி குறை பேசுறது, இவங்களை பற்றி குறை பேசுறது, சில பேர் ஊழியக்காரங்களை பற்றியே குறை பேசுறது. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களை பற்றி அப்பா அம்மா நீங்கள் குறை பேசிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் வரும்பொழுது அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மதிக்காத ஒரு போதகரை உங்கள் பிள்ளைகள் மதிக்காது. நீங்கள் மதிக்காத தேவனை உங்கள் பிள்ளைகள் மதிக்காது. நீங்கள் ஆராதிக்காத ஒரு தேவனை உங்கள் பிள்ளைகள் ஆராதிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து மதிக்கும். நீங்களே மதிக்கலையே, வீட்டில் கூடினாலே குறை பேசுறது தான். 4 பேர் கூடுறோம், என்ன பேசுறோம் கொஞ்சம் யோசிச்சுங்களேன். சர்ச்சு முடியட்டும், சர்வீஸ் முடியட்டும், இங்கேயே இருங்க. 4 பேர் கூட்டம் என்ன பேசுவீங்க? ஏன் உடம்புனாச்சு உங்களுக்கு? சுகரா? ஐயோ, எனக்கு ஒரு மூலிகை தெரியும், சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்கிற? மூலிகை கதை, முருங்கைக்காய் கதை, அவன் அப்படி ஆயிட்டான் கதை, இப்படி ஆயிட்டான் கதை. அந்த சபை பத்தி தெரியுமா? இந்த சபை பத்தி தெரியுமா? ஐயாவை பத்தி தெரியுமா? அக்காவை பத்தி தெரியுமா? எதுக்கு வீணா போறதுக்கு? உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு தான் இந்த சத்தியம். நீ 4 பேரை வீணா போனவன் பேசிட்டு இருப்ப பத்தியா, அவன் உருப்பட்டுருவான். வீட்டுல பேசிட்டு இருந்தா பாரு, வீணா போன உன் வீடு வீணா போயிட்டுரும். வீணா போன கதை பேசுறதுக்காக ஆண்டவர் குடும்பங்களை கொடுக்கல. உங்களை வெற்றியா நடத்தக்கூடிய ஆண்டவரை பேசுறதுக்காக தான் வீட்டை கொடுத்திருக்காரு. அந்த தேவ பக்தி, அந்த தேவ பயம் சர்ச்சில் டக்குன்னு வந்துடாதுங்க. அந்த 1 ஹவர்ல வந்துடாதுங்க, அந்த 2 ஹவர்ல வந்துடாதுங்க. அதை நீங்க 1 வாரம் ஃபுல்லா வீட்டில் உருவாக்கணும். வாரம் போது என் புள்ள மாறாது. வாரம் இங்க வந்து நல்ல வார்த்தையை கேட்டுட்டு வீட்டில் வந்த என்ன வார்த்தை கேட்குது? குறை பேச்சு, மிமிக்ரி பேச்சு, அரட்டடிக்கிற பேச்சு, சினிமா பேச்சு. நான் வேதனைப்படுகிறேன். அநேக தேவ பிள்ளைகள் ஸ்டேட்டஸ்ல கூட சினிமா பாட்டை வைக்கிறாங்க. எப்படி உங்கள் பிள்ளைகள் வந்து நாளைக்கு நீ ஸ்டேட்டஸ் தான் வைப்ப, அவன் தியேட்டருக்கே போயிட்டு வருவான். இது சின்ன விஷயம்தான், அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உதாரணங்களுக்கு முன் உதாரணங்களாய் திகழக்கூடிய குடும்பமும் குடும்பம். எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்ந்துட முடியாது. அப்போ எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு சத்தியம் தேவை கிடையாது. சத்தியத்தை பெற்ற நாம் சாதனை படைப்பதற்காகவே பெற்றிருக்கிறோம். ஆலோசனை நான் கேட்கிறேன், என்ன மாத்திக்கிறேன். மாற்றி பாருங்கள், உங்க லைஃப் ஸ்டைலே வேற லெவலா ஆயிரும். உங்க வளர்ச்சியே வேற மாதிரி ஆயிரும். ஒரு புதிய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் பழைய மனதோடு அதை நாம் எதிர்பார்க்கிறோம். எப்படி சாத்தியமாகும் யோசித்து பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா சூடா சுத்தமான தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் போன வாரம் காஃபி வாங்குவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட இந்த ஃப்ளாஸ்கில் நான் எப்படி சுத்தமான ஒரு குடிநீரை எடுத்துக்கொண்டு வந்து பருக முடியும்? சுத்தமான குடிநீர் மற்றும் இருந்தால் போதாது, ஃப்ளாஸ்கும் சுத்தமாக இருக்கணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது மட்டுமல்ல, என் ஜீவியமும் நல்லா மாற வேணும், என் மனதும் நல்லா மாற வேணும், என் சிந்தையும் நல்லா மாற வேணும், என் நடத்தையும் நல்லா மாற வேணும். அப்போதான் வாழ்க்கையும் நல்லா மாறும். நிறைய பேர் நான் சொல்றாங்கன்னா, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் பார்ப்பேன், நான் அப்படி தான் பழகிட்டேன், ஆனால் லைஃப் மட்டும் சூப்பராக இருக்கும். இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க. கண்களை மூடி இதயத்தில் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு, வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே,
வழிதுவே என்று முடிஞ்சா முழங்கால் படிட்டு அப்படியே அப்பாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தொனி தேடட்டும் வழிதுவே என்று சொல்லும். அந்த சத்தம், அந்த அறிவுரை என் காதுல கேட்கட்டும், என் காதுல கேட்கட்டும், என் காதுல கேட்கட்டும், காதுல கேட்கட்டும்.